श्रीमद्रङ्गशटारि समयं युवरालब्धादमन्तद्वयं श्रीमद्वीररघुद्वहद्देशरचितपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयते कारुण्यदीक्षास्पदं शेवेरङ्गदुर्णिशासनवशं नारायणं श्रीमते शिवलक्ष्मीसुदीयपादकासेवक शिवं शतपपशी नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशटार्योगिचरणन्यस्तात्मरक्षाभरं श्रीमद्रङ्गशटारि वीररघुराट्लब्धादमन्तद्वयं ईर्ष्याडम्ब विवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशलं वन्दे वत्सविभूषणं पुनरं श्रीकृष्णमार्यं सदा श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तविघ्नं समतीतवन्तं वत्सावजातं दिशां शिवाशिवं रामनित्यम् अस्मद्गुरुभ्यो नमः குருபரம்பராய நமஹ. எம்பார் இந்த சுபதினத்துல எம்பாருடைய 1000 ஆண்டு திருநட்சத்திரமும் ஸ்ரீ வில்லிவனம் அழகேசிங்கருடைய 100வது ஆண்டு திருநட்சத்திரம் இந்த கொண்டாடுற இந்த சபையில வந்து அடியான் சேவிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு இதுல அடியானுக்கு இடப்பட்ட நியமனம் என்னன்னா, எம்மா வீட்டு பாசுரம் இது தனிச்சிறப்பு அப்படின்னு. இதுல யதாமதி ஆச்சாரியத்தை கிரகிச்சதை நான் விண்ணப்பிக்கிறேன். தோஷங்கள் இருந்தா சமித்தரணும். முதல்ல இந்த எம்மா வீடு எங்க வருதுன்னா, இது 2ஆம் திருவாய்மொழி 9ஆம் பத்துல வருது. இதில் முதல் பதிகம் எம்மா வீடு பதிகம். இதுக்கு போறதுக்கு இதுல வந்து 2வது பதிகத்துல பெருமாள் தான் பிராபியம் அப்படின்னு ஆழ்வார் ஒளி செய்யறார். பெருமாள் பிராபியம் என்பவன் மிகவும் போக்கியமானவன் கூட. வேதம் சொல்றது ரசோவைசகான்னு சொல்றது. மிகவும் போக்கியமான வஸ்துவானவன். அவனை அனுபவித்து நாம் எப்படி அவனை கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வர ஒரு அழகான பாசுரம் இது. இப்போ எப்படி அப்படின்னு இது பார்த்தோம்னா, இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற 2ஆம் திருவாய் 8வது பத்துல 16வது பாசுரம் திருவிழா 10 இருக்கு. அது தப்பு. அது அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, யாரு இந்த 10 வந்து அத்தியாயனம் பண்றாளோ அவள்லாம் பரமபதத்தை அடக்கியாலும் பேர் பெறுவார். அடக்கியாலும் பேர் பெறுவார்னா 6000 பள்ளியில வருது. இது வந்து வீடு இவர்கள் இட்ட வழக்கா இருக்கும் அப்படின்றது திருவாரூர்படியில வருது. அதே மாதிரி ஈட்டிலையும் வீடுன்றது இவளுக்கு விதேயமா இருக்கும்படி அப்படின்ற மாதிரி அங்க வருது. சோ இது இப்படி சொல்றதுனாலையும் இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இப்ப கரெக்டா இருக்கா? பின்னாடி தெரியுது. பின்னாடி பேக் லைட் திருப்பி வச்சு பாரு. பேக் லைட் கட் பண்ணு. பரவாயில்லையா? ஓகே ஃபைன். இது ஒரே விஷயம். ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. இது ஓகே. क्वेश्चन ஓகே. दो ஒரே விஷயம் சொல்லுங்க. ஹரி ஆழியாகல சிவசா दो 2 நிமிஷம் சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. அதுக்கு வந்துடுது. ஆக்சுவலி வந்துடுது. தெரியுது அடியா? வருது வந்துருது. சூப்பர். இது கிடையாது. ஒரே விஷயம் இது இல்ல. சீக்கிரமா நாளைக்கு ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி நீ ஆரம்பி. நீ பேச ஆரம்பி. இப்போ 2ஆம் திருவாய்மொழி 8ஆம் 10 4ஆம் பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கிறது வந்து நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னு அங்க சாதிக்கிறார். நலமந்தம் இல்லதோர்னா அந்தமில்லாத ஒரு நாடு புகுவீர் அப்படின்றதையும் எல்லாத்தையும் சாதிக்கிறாரு. அப்போ அதாவது பரிச்சின்ன வஸ்து கிராகமான இந்திரிய வஷ்யராகை தவிர்த்து
நன்மைக்கு முடிவின்றிக்கே இருக்கிற நாட்டுல புக வேண்டி இருப்பீர் அப்படின்னு இங்க ஈட்டுல சாதிக்கிறார். அதாவது பரிச்சன வஸ்துன்றது ரொம்ப லிமிட்டடா இருக்கிற விஷயம். அந்த விஷயத்துல இருக்கிற அதுல பிரவேசம் இல்லாம அதுல இருந்து வெள்ளம் வந்து நிரந்தரமா இருக்கக்கூடிய இந்த நாட்டில், அதாவது மோட்சத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்றது ஆழ்வாரனுடைய அக்ஷய சுக்தி. இப்ப அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருமாள் வந்து யோசிக்கிறாரா, தேவரீர் எனக்கு வந்து மோட்சம் தந்தரல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் போலும். பரமபதத்துல மீது ரொம்ப மிகுதியான ஆசை வந்துட்டு போல் இருக்கு பெருமாள், ஐ மீன் ஆழ்வாருக்கு. அதனால இந்த ஆழ்வார் நான் இவருக்கும் இவர் பரிகாரத்துக்கும் கொடுப்பேனாக பாரிக்க அப்படின்னு சொல்லி, சரி இந்த அப்படின்னு வந்து மோட்சம் கொடுக்க வர இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இதுல வந்து மூணு விஷயம் இங்க சாதிக்க எடுக்கலாம். வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுன்றது வீடு, மா வீடு, எம்மா வீடு அப்படின்னு மூணு விஷயம் இங்க பார்க்கப்படுறது. இது வந்து மாலினிகிருதன்ற ஸ்ரீமதியை வந்து ஒரே ஒரு ஸ்லைட்ல காமிச்சா, இப்ப வீடுன்றது வந்து அனுபவத்துல வருது. இது வந்து ஆழ்வீர் நீர் மோட்சத்தை கொள்ளும் அப்படின்னு வந்து பெருமாள் சொல்றது வந்து ஐஸ்வர்யார்த்தம். சில பேருக்கு ஐஸ்வர்யம், பெரிய ஐஸ்வர்யம் கிடைச்சா வந்து சில விஷயங்கள்ல இருந்து விடுபடலாம், ரோகத்துல இருந்து விடுபடலாம். சோ அதனால வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்டபோது வேண்டாம் அப்படின்ற ஆழ்வார். அப்புறம் அது விட்டுட்டு மாவீடு, அதாவது விலட்சணமான மோட்சம், இது வந்து கைவல்யம் அப்படின்னு வருதுங்க. அது வந்து அதுவும் வேண்டாம் அப்படின்ற போது அதுக்கு எல்லாத்துக்கும் மேல பரமபுருஷார்த்த லட்சணா மோட்சம், அதாவது பெருமாள் கூடயே இருந்து வைகுந்தத்தில் ஏறி கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதையும் வந்து சற்று பொறும் அப்படின்னு வந்து ஆழ்வார் சாதிக்கிறாருங்க இங்க. அப்ப இது வந்து எப்படி இது புரிஞ்சுட்டு ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா ஆழ்வாருக்கு இதோட என்ன இது விஷயத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதனால அவர் சொல்றாரு வந்து எம்மா வீட்டு திறமும் செப்பம்ன்றது. இந்த செப்பம்ன்றது செப்போம் அப்படின்றது, செப்போம்னா அது சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி வருது. அது எப்படின்னா, எத்தனையேனும் உத்கிருஷ்ட புருஷார்த்தமான ஸ்ரீவைகுண்டத்திலும் எனக்கு அபேட்சை இல்லை அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப தெளிவா அப்படி இது வீட்டுல வர வியாக்கியானம் தெரியும். அதுல மற்ற இதுல அபேட்சை உள்ளதுன்னு பெருமாள் கேட்கும்போது அப்போ அவர் சொன்னது, உன்னுடைய திருவடி மலர்கள் என் தலையில் வைத்திரள வேண்டும் அப்படின்ற வந்து ஆழ்வார் கோரிக்கை வைக்கிறார். எப்படின்னா, செம்மா பாதாபற்ப தலைச்சேர் தொல்லை அப்படின்னு ஆழ்வாருங்க சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இது வந்து பரதாழ்வான் வந்து சாதித்தார் போல, பரதாழ்வான் வந்து தன்னை ராஜ்யன்னு கூப்பிட்ட போது வந்து கைகேயி ஒரு இடத்துல கூப்பிடுறார். அப்ப கூப்பிட்ட வந்து ரொம்ப சோகமாய் என்னுடைய இதுக்கு என்னோட ஸ்வரூபத்துக்கு அங்க வந்து ஹானி வருது, அதனால அது கேட்க பொறுக்காம வந்து அலறி ஓடி வரான். அப்படி ஓடி வந்து ராமன்ட்ட வரும்போது என்ன சொல்றான், தலைக்கு மேல எத்தனை தடவை சொல்றேன் நான், பின்னாடி ரைட் வச்சு முன்னாடி பேசாதீங்க. பின்னாடி ரைட் கண்ணாடி கண்ணாடி ஆமா சாமி, கண்ணாடி கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. क्वेश्चन திரும்ப ஒரு லெஃப்ட்க்கு ரைட்க்கு திரும்ப கண்ணாடியே வெளில வாங்க அட்லீஸ்ட். பரவாயில்லை சாமி, நான் क्वेश्चन இப்படியே பண்ணுங்க. இதுல யாவன்ன சரணோ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனானிதௌ शिरसा धारयिष्यामि न मे शांतिर् भविष्यति यावन्न राज्ये राज्यार्ह पितृपैतामहे स्थितः अभिषेक जल क्लीनान्नौ न मे शांतिर् भविष्यति அப்படின்னு இங்க வந்து வரதாழன் சாதிக்கிறான். என்னன்னா, தன்னுடைய சங்க சக்கர லாஞ்சனம் புரிந்த அந்த திருவடி தாமரைகளை என் தலையில வைக்க வேண்டும், அதாவது பாதுகைகளை தலையில வைக்க வேண்டும் அப்படின்னு பாதிக்கிறான். இதே போல ஆழ்வார் வந்து தன்னுடைய திருவடி, அதாவது எம்பெருமானோட திருவடி தாமரைகள் தன் தலையில் வேறு வைக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். இதுல விசேஷம் என்னன்னா, இந்த இந்த பாதுகா பிரபாவம் பத்தி சொல்லணும்னா, இதுல வந்து பாதுகை வந்து யாரு அப்படின்னா, பாதுகை வந்து பெருமாளுக்கு தாசன். சோ இப்ப முதல்ல என்ன பரதாழ்வான் என்ன சொல்றான்னா, நான் வந்து சொத்து, எம்பெருமானுக்கு நான் சொத்து, ராஜ்யமும் பெருமாளுக்கு சொத்து, அப்போ ஒரு சொத்தை எப்படி இன்னொரு சொத்தை ஆள முடியும் அப்படின்னு முதல்ல கேட்கிறான். அப்படி இருக்கிற போது வந்து பேசாம ராஜ்யமே நான் ஆளட்டுமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது கடைசியில யாருக்காக அவன் வந்து வரான் அப்படின்னா, பாதுகையோடைய ராஜ்யத்துக்கு அவன் வந்து கைங்கரியம் பண்றான், அந்த மாதிரி வரான். இப்போ இதுல வந்து பாதுக பிரபாவம் வந்து சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அழகா சாதிக்கிறார்.
அது வந்து பாதுகா சாஸ்திரத்துல அபிஷேக பദ്ധதியில வரக்கூடிய ஸ்லோகம் அது. பிராத்துர் நிர்யோகே அப்யனி வர்த்தமானம் ராஜ்யாபிஷேகம் ச பரித்யஜந்தம் ராமானுஜௌதௌ நனு பாரதந்திரியாத் உபாவுபாபியாம் பவதி ஜிகாய. அது ராமன் கேட்கிறான் லக்ஷ்மணன், இந்த மாதிரி நீ வந்து திரும்பி போகணும் அயோத்திக்கு அப்படின்னு கேட்ட போது லக்ஷ்மணன் சொல்றான், முடியாது, என்னால திரும்பியே போக முடியாது. எப்படி வந்து ஒருத்தரோட நிழல் கூட வருமோ அந்த நிழலை வந்து உன்னால நிறுத்த முடியாது. நீ நிறுத்தினா அது நிறுத்தும், நீ போக சொன்னா அது வந்து போகாது, நீ உன் கூடயே வரும். அதனால நானே கூடவே வந்து உனக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எல்லாத்தையும் வந்து பண்ணுவேன், அப்படிதான் நான் பண்ணுவேன்னு வந்து பெருமாளோட சொன்னதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சோம். அதே மாதிரி பரதாழ்வானும் நீ போய் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னு சொல்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சு, இல்ல போக முடியாது, நீ வந்து ஒரு ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன போது கடைசியில யார் இந்த விஷயத்த வந்து பண்ணதுன்னா, ஒரு ஒரு கண்டிஷன் போடாம ஒரு மறுப்பு தெரிவிக்காம இட்ட நியமனத்துக்கு ஏத்தாப்புல உடனே வந்து போனது பாதுகாதேவி. அதனால பாதுகாதேவிக்கு வந்து இது என்ன லட்சணம் சொல்லப்படுதுன்னா, இது வந்து பகவத் சேஷி உகந்த கைங்கரியம் அப்படின்னு இதை சொல்ல முடியும். இதுக்கு உதாரணமா சொல்ல முடியும். இது வந்து புருஷார்த்த காஷ்டாயாவது ரொம்ப உத்கிருஷ்டமான விஷயம், ரொம்ப அல்டிமேட்டான விஷயம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சோ அப்படி புருஷார்த்த காஷ்டை அதுக்கு வந்து உதாரணமா கூட இதை சொல்ல முடியும். நீ சொல்லும்போது இது பாதுகைன்னு சொல்லும்போது அடியனுக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அதாவது வில்லியமலோட பாதுகை வந்து சுமந்துட்டு போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்போ அதே சமயத்துல 2 வருஷம் முன்னாடி பாதுகா சாஸ்திரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அயோத்தியிலிருந்து வரக்கூடிய ராமர் பாதுகையை எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப 2 பேரும் சேர்ந்து வந்து லக்கேஜ்ல தூக்கின்னு போகும்போது இங்க வரும்போது அவன் வந்து ஒரு ரூல் வச்சிருக்கான், இந்த மாதிரி பாதுகை வுட்ல பண்ணப்பட்டது, அது மரத்தால பண்ணப்பட்டது வந்து எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னு. ஆனா லாமினேட் பண்ணாக்க, ஒரு மாதிரி பாலிஷ் பண்ணி லாமினேட் பண்ணாக்க எடுத்துன்னு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அப்போ 2 வச்சிருக்கும் போது அவன் ஸ்கேனர் வச்சிருக்கானோ என்ன வச்சிருக்கானோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் கேட்ட போது எடுத்து காமிச்சது வெளியோட மகேஸ்வரனோட பாதுகை மட்டும் தான் எடுத்து காமிச்சேன். அப்ப எடுத்து காமிக்கும் போது அது வந்து நல்லா பளபளன்னு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை பார்த்த உடனே அவன் சொன்னா, சரி இவ்வளவுதானா, ரொம்ப அழகா இருக்கே, நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டான். சோ அதனால ஒரு சிலுக்கு இல்லாம ராமர் பாதுகையை தூக்கின்னு வந்தது இந்த அளவுக்கு அது வந்து வெளியோட மகேஸ்வரனோட பாதுகைன்னு சொல்ல முடியும். அது அடியாரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி விஷயத்துக்கு வரும்போது இன்னொரு விஷயங்கள் சொல்லப்படுறது. அதுக்கு உதாரணமா அமுதனுக்கு அமுது செய்யும் பொழுது, திருக்குழந்தை அமுதனுக்கு அமுது செய்யும்போது அவர் என்ன சொல்றார், நீ முதல்ல திருமழிசை ஆழ்வாருக்கு போய் சமர்ப்பியுங்கோள் அப்படின்னு நியமிக்கிறார். அப்ப திருமழிசை ஆழ்வார் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவா, முதல்ல பெருமாளுக்கு வந்து சமர்ப்பிச்சு எனக்கு வாங்க, அப்புறம் சாப்பிட்றேன் பிரசாதத்தை நான் ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு திருமழிசை என்ன சொல்றாருன்னா, ஓ இது பெருமாள் நியமனமா, நான் முதல்ல சாப்பிடணுமா, அப்ப சரி எனக்கு வந்து இலை போடுங்கள், உடனே நான் உட்காந்து வந்து சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது கடைசியில என்ன அப்படின்னா, இது வந்து சேஷி உகந்த கைங்கரியமா அதை பார்த்து அதை பண்றார். இந்த இடத்துல ஆழ்வாரும் இதையே தான் வேண்டார். வீட்டுல சொல்லும் போது, தேவரிகளுக்கு மோட்சம் தந்திரல பார்த்தாகில் உனக்கு மோட்சம் கோள் என்று எனக்காக தருக என்றிக்கே நமக்காக கொள் என்று தேவருக்கே ஆயும்படியாய் தர வேணும் அப்படின்றது வந்து ஆழ்வாருடைய பிரார்த்தனை. இது உன் திருவுள்ளம் அறிஞ்சு எது அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் செய்யணும். அது வந்து நான் கேட்டு நீ வரக்கூடாது, அதனால நீ எது கேட்டாலும் பரவாயில்ல, நீ கொடுத்தாக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆழ்வாருடைய திருவுள்ளம். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து துவயத்துல பூர்வார்த்தத்துல இது வருது. அதனால திருப்பி இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அது துவயத்துல வரும்போது சரணம் என்று வந்தவருக்கு இது வந்து பிரயோஜாந்திரம் கேட்டாலும் எல்லாம் சர்வ பல பிரதானம் அப்படின்னு வந்து வீட்டுல வருது. அப்போ மிச்சம் எல்லா பலனுக்குமே வரும்போது இதுல வந்து என்ன ஒரு பெரிய தனி விஷயம் அப்படின்னா, இதுல வந்து பெருமாள் நியமிச்சு இங்கேயே இருக்கணும்னாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்கேயோ போனாலும் சரி, இது வந்து உனக்கே நீ இட்ட வழக்காய் வரணும், இன்னொரு நியமனமாய் வரணும்னா இது அழகா ஒத்துக்க முடியும். எனக்கே அவன் இதுவே வேண்டாம் அப்படின்றதான் இங்க ஆழ்வார் சாதிக்க வேண்டிய ஒரு அழகான விஷயம். அதுவும் பார்க்கும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி நீ வந்து திருவடி தாமரைகள் என் மேல வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்ற, நீ வந்து கைமா துன்பம் கழிந்தபிரானே அப்படின்னு. கைமான்றது கஜேந்திர ஆழ்வானுடைய பிரபாவத்தை இழுக்கிறார். இப்போ பெருமாள் இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நீரும் கஜேந்திர ஆழ்வானுக்கும் எப்படி கம்பேர் பண்ண முடியும், உன்னுடைய நிலைமை வேற அவருடைய நிலைமை வேற இல்லையா, எப்படி இதை இழுக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அழகா ஒரு கம்பேரிசன் பண்றாரு. அதுதான் அத கடைசியில என்ன சொல்றாருன்னா, அங்க கஜேந்திர ஆழ்வானுக்கு பண்ணப்பட்டது வந்து ஒரு முதலை வந்து அவர் காலை பிடிச்சி இழுக்குது,
ஆனா இங்க எனக்கு இருக்கிறது வந்து 5 முதலைகள், அதாவது பஞ்சேந்திரியங்கள். அதே மாதிரி அங்க கஜேந்திரவன் கூப்பாடு போட்டு வேண்டினது 1000 தேவ சமத்சரம். ஆனா இங்க எனக்கு அனாதி கால பிரவൃத்தி இங்க. மேலும் அது வந்து கஜேந்திரவன் வந்து காலை விட்டது ஒரு சிறு குழி, அந்த சிறு குழியில முதலை பிடிச்சது. ஆனா இங்க இருக்கிறது பெருங்கடல். இந்த பிறவி என்னும் பெருங்கடல்ல தாண்டி வரணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அதுவும் எனக்கு ப்ராப்ளம் தான். கடைசியில் சொல்றது வந்து சரீர நாசம். அங்க கஜேந்திரனுக்கு வந்து முதலை கிடைச்சதால சரீர நாசம் தான் ஆச்சு. இங்க சேஷத்துவம் போயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஆத்ம நாசம் ஆகிடும். அதனால கஜேந்திரனுக்கு எந்தெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே எனக்கு பிரச்சனை இருக்கு. எப்படி அவன் கூட்ட உடனே அரக்க பறிக்க ஓடி வந்து யார் வரலன்னு பார்க்காம கரெக்டா அடிச்சு அலறடிச்சுன்னு ஓடி வந்தியோ, அது மாதிரி வந்து உன் பாதப்பருப்பும் எனக்கு வேண்டும் அப்படின்றது வந்து ஆழ்வார் வந்து இங்க தெரிவிக்கிறார். இதோட உரை முடிச்சுக்கிறேன். கவிதார்கி சிமாய் கல்யாணம் சேஷிமதே வெங்கட வேதாந்த வெங்கடேஷ வேதாந்த சுருக்கமா பேசுறேன். சுவாமி திவனன் சுவாமி ஆரம்பத்துல திருவாய்மொழியை பற்றி சுருக்கமாக சொல்லும்போது 4 வேதங்களுடைய ஒரு பிரதிபலனம் அதுல இருக்கு. 21 சீபாட்சிய வேதாந்த விடயங்களை சொல்றது 21 1000 பாசனங்களானத்தாரையும் 100 ரூபாய் விஞ்ஞானத்தாரையும் மற்ற விடயங்கள் வச்சிருந்து 4 வேதங்களுடையதான ஒரு பிரதிபலனம் இருக்கிறது. வேதாந்த சாரம்னு சொல்லிச்சேன். பிரம்மசூத்திரங்கள சித்தஸ்பிகம் சாத்தியபிகம், சித்தபிகத்தோட அர்த்தத்தை அரமத கண்டனம் உட்பட பகவானே தத்துவ விஷயத்த சித்தம்ங்கிற தத்துவத்தை முதல் திருவாய்மொழி பேசிட்டு 2வது திருவாய்மொழி உபாயத்தை சொல்லி சொல்றது சாத்தியோபாயமான பக்தியை சொல்றது பிராபியத்தை சொல்றது நிர்வகிக்கலாம். இருந்தாலும் இந்த பிராப்தியில 4வது அத்தியாயத்தோட விஷயத்தை அந்த ஒரு பாசனம் 21வது பாசனம் அங்க பிராப்தி தசைங்கிறது பரிபூர்ண பிரம்மானுபவம். பகவத் சாமியங்கள்லாம் பேசப்பட்டாலும் பிரம்ம சாமியம் கர்ம பல்கராகித்யம், அதனாலே ஏற்பட்ட பகவத் சாட்சா்காரம், சாட்சா்காரத்தோட பரம பக்திகரமான சாட்சா்காரத்தாலே ஏற்பட்ட இவனுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய பகவத் சைதன்யம். அந்த குணானுபவத்தை சுருக்கமா அந்த 21வது பாசனம் எல்லா குணங்களும் பிரதானமா பதத்துவம் சௌலபியத்துல சேரும். பதத்துவத்தை மலர்மகள் இருக்கும் நம் அருட்செயல் அடிகள் உடலினோடு இணைந்திருந்து இயங்கிய எளிவேற்றி நம்மத்தை சௌலபியத்தையும் பிரதானமான குணங்களை காமிச்சு பரிபூர்ண பிரம்மாண்டம் குணானுபவத்தை காமிச்சுதான் கிடையாது. பரிபூர்ணதையை எங்க காமிச்சதுன்னா எத்தினங்கிற ஒரு குணம் காமிச்சு மொத்தத்தையும் பார்த்து அபூர்வ விஸ்மயம் ஆதரவான விராட்டி விஸ்மயத்தை தர எத்தினங்கிறது பரிபூர்ண அனுபவத்தை காமிக்கிறது. இதுல ஒரு விவாதம் சொல்றது அடியனுக்கு அங்க போய் பரிபூர்ண பிரம்மாண்டம் வந்துடும். இன்னைக்கு பரிபூர்ண பிரம்மாண்டமும் அடியனுக்கு சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா ஆகாயம் நெஞ்சலியும் கண் சுழலும் தான் நமக்கு இங்க ஏற்படுது. அந்த கதை கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்க கீழே விழல காரணம் கொஞ்சம் அப்படி சாயதானா இந்த சுவாமி எழுதுங்க. இல்லை பாகவதர் அந்த பக்கம் கொஞ்சம் நீண்டிருந்தாலே நமக்கு இன்னும் 7 ஜென்மாவுக்கு அனுபவிக்கணும், அது பயம். இன்னொன்னு இந்த பிரம்மானுபவத்தால கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு இப்படி சாங்க ரொம்ப நேரம். அதுவும் பிரியா கண்ணன் சொல்றாரு. அந்த சுவாமி வீடுமின் மொத்த பாத்திரத்தையும் சொல்லிட்டார். அப்படியே அப்படி சொல்லி திசை படி சொல்றது அழுத்தம். அவர் எப்படியோ எல்லா இடத்துலையும் அந்த சாகதத்தை ரொம்ப சுலபமா பண்ற பண்ற அனைவருக்குமா உண்டாது. ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு
விஸ்தாரமா பேசுறது நான் எல்லா இடத்துலயும் எப்படா கடைசியில சொல்லலாம் 5 நிமிஷம் தான் பார்ப்பேன். உபதேசிகள் காலத்துல ஆரம்பிச்சது இங்க வரையே கடைசியில சொல்றதுக்கு பழக்கம் வச்சுட்டேன். ரொம்ப தாகம் சுருக்கமா சொல்லிடலாம், மணி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்றது. அந்த சுவாமி ஆரம்பத்தில் முதல்ல சொல்ல உட்கார்ந்தது ஏதாவது நாள் ரொம்ப நேரம் சொல்லுவார். அவர் அந்த சுவாமி இவர் காலம் டெக்னாலஜி அட்வான்ஸா இருக்கணும் சுவாமி கிட்ட. அது எவ்வளவோ பிரயத்னம் பண்ணார். அது ஏதோ காலம் இருக்கிறதுனால பெரியாவதான ரொம்ப அழகான தசகம் எம்மா வீடு அவ்வளவு அழகா சொன்னார். எம்மா வீடு பிராப்தி ரொம்ப பிரதானமான அம்சம். பிரதானமா ஆச்சாரியாளர் தியானம் பண்ணது எனக்கு நான் இப்ப சொன்ன பரமாத்மா அனுபவத்தை அதை செய்யும்போது அப்பதான் நிறைய விஸ்தாரமா பேசுறேன். அதுக்கப்புறம் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்குவான பாகினி ததா என்ற சொல்லும் பாசாதியான் நம்பி சமஸ்தரி ஏபிஎன் சுவாமிகள் பேடி கட்டி நினைச்சேன். இது 1000வது வருஷமா? ஆமா, 1001 ஆரம்பிச்சு எதிர்பார்த்த சரித்திரத்துல பாஷ்யக்காரர் அவதரிச்சு 4 வருஷம் கழிச்சு அவர் அவதரிச்சதா ஒரு பிரகரணம் போட்டுக்கான். ஆமா, அது எந்த மாதிரி இருக்கிறவா போட்டுக்கிறான் அது தெரியாது. ஏன்னா இது கொஞ்சம் அதிக வருஷ வித்தியாசம் மாதிரி தோன்றுது. 8 வருஷம் வித்தியாசம்ன்றது கிட்டத்தட்ட இருக்கு. சுவாமிகள் இருக்கிற அதாரிட்டி அதெல்லாம் 1004 இல்ல அடியா. விஷயம் என்னன்னா அஷிகார் 1000 எல்லாமே நம்ம வச்சுருக்கோமே தவிர்த்து என்று சொல்லப்படுகிறது அவ்வளவுதான். அது ரிசர்ச்சினுடையதான சூக்ஷ்மம். அது என்று சொல்லப்படுகிறதுன்ட்டு அது புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த வருஷம் எல்லாரும் இல்ல இந்த வருஷம் எல்லாரும் 1000 எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு 21 தான் புராணம் இருந்தது. இந்த மாதிரி 10 பேரை போட்டு என்ன நிச்சயம் கொடுக்க மாட்டாருங்க. 2 நாள் போட்டுட்டு ஒரு நாள் மழை தெரிஞ்சுட்டு வர முடியல. படத்துல சந்தோஷம் தேவை வர முடியல. நானும் வர முடியாது வரைக்கும் போறேன். அடுத்த தெருவே போக முடியாது. அதனால வர முடியாது. தோஷம் சொல்லல. அதனால இப்ப நடக்கவே அடியானுக்கு இது கோவிந்தாக்குவான பாயின்னு பாஷிக்காரருடைய பதச்சாயை பிரதானமா இல்ல பிரகடனத்துல இருக்கக்கூடியதான பிரதான ஞான சந்ததி அந்த பரம்பரையில பரம்பரை பிரதானமா பிரிச்சா சந்நிதிகள் என்று அன்பயங்கள் என்பாருடைய அன்பய சந்நிதிகள் எங்கள் நிச்சயமாக பாஷ்யக்காரர்கள் என்பார் பட்டல் நஞ்சியர் நம்மளை வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த திருநாளாளர் அறிவுகளோம் சுவாமிகள் என்னன்னா படுகூர்ல மடத்துல எங்க மாமா சொல்லி வச்ச தனியன் மட்டும் எனக்கு 10 தனியும் தெரியும். அதான் முதல் பட்சம் மனுஷன் விஷயத்து நம்ம ஈஸ்வரான் கொஞ்சம் 2-3 ஸ்லோகம். அதுக்கப்புறம் பழக்கமே இல்லாத முதலாவது தனியெல்லாம் எல்லா தனியும் கிடையாது. இருந்தாலும் முன்பயிட்டு பெருமூர்ல இருக்கிறவரைக்கும் அந்த தனியை மட்டும் இருப்பேன். அந்த எம்பாருடையதான உற்சவம் இல்ல அன்னைக்குடைய அந்த பாகம் பாஞ்சாயிரம் மாதிரி விரிவுரை விஷயங்க. இப்ப அதாவது அந்த கிருதைக்கு விசேஷ கடாட்சம் பெருமாளுக்கு உண்டா இல்லையா இருந்தாலும் என்பதும் எங்க ஆச்சாரியாருக்கு உண்டு. அதுவும் எனக்கு ஆச்சாரியனான திருக்குழுதானவருக்கு எங்கிட்ட இருந்து விசேஷ கடாட்சம் கைங்கரியம் பண்ணல. அவர் என்னன்னு சொல்லட்டும் அது எதையுமே கேட்கல. அத்தனை மீது அவர் இந்த பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னாக்கா விசேஷ கடாட்சத்தோட வேற எதுவும் இல்லை. அது மாதிரி ஐஷீங்கத்துல அவன் கடாட்சம் பண்றதுக்கு அந்த குழந்தை ஆண்டவன் கொஞ்சம் பிரியமா இருந்தாச்சுங்கிற ஒரு காலம் வந்தவரை வேற எந்த காலமும் கிடையாது. பிரியம் வைக்கிறவெல்லாம் திருக்குழந்தை ஆனவன் பக்கத்தே திருக்குழந்தை கடாட்சம் பண்ணவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால எங்கிட்ட பிரியமே தவிர வேற எங்கிட்ட பிரியம் வைக்கிறது உண்மை கிடையாது. ஐஷீங்கருக்கு அதுதான். ஆனா உங்களுடைய லிங்கத்துக்கு கடாட்சம் அபாதமானது. சுவாமி சாதிச்சதே கதை சொல்லலாம். நீங்க உபன்யாசம் ஆயிடும். ஆனா தப்பு கிடையாது. ஆனா இங்க காலமானா தப்பு. ஒரு சந்தர்ப்பம் கிருஷ்ணனுக்கு நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். லட்சுமி கிருஷ்ணன் சொல்லிக்கு மங்களாச்சாரம் கேடுல மல்லா பாஷக்காரன் கேட்கிறோம். நான் ஐஷீங்கரை ரொம்ப நாளா செய்திருக்கிறேன்னு ஓடி புரிஞ்சு எங்கடூர் லட்சுமி கிருஷ்ணன் சொல்லிருக்கு வந்தவாளுக்கு தெரியும். அந்த சுதர்சனாளர் செக்ரட்டாரிலாம் சொல்லி தேசியன்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துக்கிட்ட அப்படி பிரதட்சமா வந்தா நான் தேசியன்னு சொல்லியிருக்கனால சொவத்துக்கும் இதுக்கு நடுவுல ஒருவள் தான் நடுவுல போகலாம். அந்த இடத்த அங்க சந்நிதி மறைக்கும்.
பின்பக்கம் அந்த தகாதத்தை ஒட்டி ஒடுங்கி நின்ன ஐடிங்கிறது ஏரியாவுக்கு கண்டப்படாம இருக்கணும். சாயங்கால வேலை அன்னைக்கெல்லாம் பிரகாசம் விட்டு அந்த இடம் இருட்டு, நானும் கருப்பு, நல்லா பேசுவாங்க. அப்படி இருக்கச்ச யார் அது அப்படின்னா சுவாமி. யாரு அப்படின்னா கொஞ்சம் முன்னால போய் அடியேன் நீராவனா அடியே நடத்துல பாஷைக்காரன் சொல்ல நடக்கிறது. ஏன் வரல? அடியே நாளைக்கு சாயங்காலம் ஸ்கூல்ல தீர்ப்பு கிடைக்கிறாரு, சாயங்காலம் நீ வர வேண்டாம், லீவ் போட்டு வந்தாலும் அதனால நடக்கிறது ராத்திரி வராம நாளைக்கு ராத்திரி, நாளைக்கு காத்தால உற்சவம் பூர்த்தி ஆயிடுது, லீவு போட்டு வர வந்தா காத்தால எல்லாரும் லீவ் போட்டு போய் சம்பாவனை வாங்கி வந்தேன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி சொல்லியாச்சு. நம்மளுக்கு 2 பெண்கள், இவர் ஒருத்தர் பாதுகாச்சார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அனுபவிச்சு இருக்குன்னா ஐயங்கள் திண்ணக்கத்துல வைபவம்னா அப்படியே பெருமையா இதை சொல்லிக்க வேண்டாம். அவர் ஒரு நாள் எதையோ கொண்டு போய் பாடசாலை இருக்கவே இந்த எங்க ஊர்ல ஆண்கள்ல எல்லா அவர்களும் ஓடுவான் உடைக்கி குடம் வந்து தொழில்மாமா சொல்லுவேன். அந்த அதுவும் அவர் செல்லப்பா இந்த பிரசித்தமா இருக்க உங்க செல்லப்பா செல்லப்பா சுவாமி ஸ்ரீகாரிய சுவாமியோட மச்சினர் செல்லப்பா அந்த பேர் இல்லை செல்லப்பா. எங்க வடுவதாரர்கள் பிள்ளை கிருஷ்ணா இவா 2 பேரும் பிரதானமா அந்த பெருமைப்பா. அது ஓடச்சேன் கூட போவேன். அங்க பின்னால ஏதாவது ஸ்ரீமத் பெருமாள் பிரீட்டாங்க சொல்லிட்டு வந்து ஆசிரமத்திலேருந்து அங்க இங்க தசாதாசன் தான் எதிர்த்தாப்புல போயிட்டு உக்கூருடைய இருக்கும்போது ஒரு 10 ஆண்கள் அந்த வீதி அந்த சமயத்துல கூட போய் ஸ்ரீமத் பெருமாள் பிரீட்டாங்க ஆச்சாரியாரு சொல்லியிருக்கேன். அந்த நீங்க இருக்க விதிவிலாயிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலன்னா அவருக்கு என்கிட்ட அப்படி ஒரு பிரியம் தீர்றாங்கன்னா ஒரு சமயம் கோஷிக்க போய் நான் முடிஞ்சதற்கு கலேசனுக்கு பழக்கம் காலிக்கே சாதித்தாரம் பட்டுன்னு சொல்லியா பார்த்து போனேன். கோஷ்டியில முன்னாடவான்னு சொல்லணுமா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் மடத்து கோஷ்டிக்கு போனா அங்க இருக்கிற கோஷ்டிக்கே இருக்கிற வேலை முதல்ல பெற்றுவேன். அது சாப்பிட்டு நேர கூட்டு மரியாதை எல்லாம் பண்ணுவா வாங்கிட்டு வரேன். ஒரு நாள் சொன்ன வார்த்தை காலிக்கே சாதி முன்னால கூப்பிடுறது 3 ஏதாவது இவன் இந்த இடத்துல நிற்கணும். கோவிச்சிகள் பின்னால போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய அனுகிரகம். அது எப்படி சொல்றதுன்னு நான் விசாரமா பண்ணத நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு சிஷ்யத்தை கிரியேட் பண்ணிருக்கிறது கூட பாத்தீங்கன்னா வந்த உடனே வைஷ்ணவன் விட்டுவார் சேவிக்கும் சேவிச்சேன். அவர் சேவிக்கணும் தான் அவர் அதுக்கு முன்னாடி சேவிக்கிறார். நான் சொன்னேன் குலபதி உமத்தான் நாங்க பார்த்தா சேவிக்கணும். ஏன்னா 10 பேருக்கு சொல்லி தெரியும் சுவாமி. அதுதானே ஆச்சாரியம். சமானனார்கள் சமானனார்கள் நிதராம் சமானனார். டபுள் பங்களாய் அத்தனை பேருக்கும் எல்லாரும் நல்லா பேசுறான். எல்லாரும் நல்லா பேசுறான். கண்ணன் கொஞ்சம் வேகமா பேசுறா, குரல் நல்லா இருக்கு, அதனால கொஞ்சம் அதிகமா கைது கிடைக்கிறது. நானும் எல்லாரையும் சொல்லணுமா அதனால அவளும் நல்லா பேசினா. அவளுங்கிறதால அவளை இறக்கல. நான் ஆண்டவர் சிஷ்யா ஆண்டவர் சிஷ்யா சுவாமி சர்வ சகந்தேஷு அதனால ரொம்ப கௌரவமா இருக்கிறதால அவளை சுவாதீனமா சில வார்த்தைகள் சொல்றேன். அதை நமக்குள்ள ரகசியமா இருக்க எழுத போக உங்கள பேசுறது நமக்குள்ள இருக்கு.
श्रीमते श्री लक्ष्मी परब्रह्मणे नमः। यस्यावल्पत्य जनार्दनस्य पितृत्वमेष विचार्यतो संदेवता சமநாய லட்சுமி ரொம்ப சுருக்கமா சொல்லிக்கிறேன். இங்க சொன்னவா எல்லாருமே ஆரக்கிரமமா பேசினா. எல்லாரும் விதிவனாட்சிகள் திருநட்சத்திரத்தை அன்வைத்ததே காலக்கிரமம். அதுல பேசினதும் அபூர்வமான காலக்கிரமமா பேசினான். அடியன் பேசவே கூடாது. இதனால விதிவனாட்சிகள்னு பேர் சொன்னதுனால ஒரு வார்த்தையா சொல்லணும்னு சொல்றேன். விதிவனாட்சிகளுடைய முக்கியமான விஷயத்த ஒரே ஒரு சுருக்கமா சொல்றதுன்னா அவர் இந்த முக்கியமான அநேகேஷாந்த போதனம் அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாந்த போதனம் அச்சாவதார சேவாச்ச தேசாம் சேதன் லட்சணம்னு அது வரும். தேசாம் சேதன் பெரியாருக்கு நமக்கு மேல இருக்கிற கருணை தான் முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற கருணைனால தாங்கள் வாயால் சொல்றதோட நிற்க மாட்டா. அந்த விஷயங்களை எழுதி வச்சுட்டு போவாங்க. அதுதான் அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம். புத்தகம் எழுதினால்தான் நாங்கள் போய் சேரணும்னு நினைப்போம். அநேக சாந்த போதனம் ஏபிஎன் சுவாமி மாதிரி பல சிஷ்யர்களுக்கு எப்ப பார்த்தாலும் போதனம் சொல்லிட்டே இருப்பாங்க. கேட்கிறாரோ கேட்கலையோ சொல்லிட்டே இருப்பாங்க. நிறத்தாளா இருப்பா. அதுல ஒரு காலம் குறையவே கிடையாது. ஒவ்வொரு நிறுவனம் 4 நிறுவனம்னா எல்லா திருப்பதியும் 4 நிறுவனம் தான் வாழ்க்கை. அச்சாவதாரத்தில் ஈடுபட்டுப்பா. நமமாவே எல்லாத்தையும் சொல்லி நிற்பா. ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மால வாயை தாக்க முடியாது. ஒரு ஸ்லோகம் சொல்லி நிறுத்திக்கிறேன். ஏகையையும் குரோன்னு நினைக்கிறா பேதையத்து நதத்தி சிபிரஷ்டாபிக்கு அகஸ்ரீன் அபிகசியது. இது சுபாஷிதர்களுக்கு திரிவனாட்சிங்கிற கடாட்சம் இருந்ததுனால்தான், அவருடைய 2 திருக்கண்கள் கடாட்சம் இருந்ததுனால்தான் ஏதோ ஒரு 2 வார்த்தை அப்படியனால பேச முடியுது. அது காட்சி குமார் கல்யாணம் ஒரு சாய் சிவதே வெங்கடேசாய். அது ஒரு சிறப்பு. என்ன சிறப்புன்னா அவர் இருக்கிற அது ரொம்ப சிறப்பு. பாசம் வளர்த்து அவருக்கு சொல்லிட்டு அதுக்கு அழகாக அது மாதிரி எல்லாருக்குமே கூட அந்த நம்முடைய பெருமையை சொல்ல முடியாது. ஆழ்வாருடைய கொஞ்சம் பதவிகள் இருக்கு. அம்மா பாதம் சொன்னா அது பாட முடியல. மாபாதம் சொன்னா நமக்கு திருவிழா சொன்ன ஒரு அழகான அனுபவம் நினைக்கிட்டே அத வந்து ரொம்ப அனுபவிச்சேன். இன்னும் சொல்ல போனா அந்த ஆளுடைய புள்ளியில அவசியம் பண்ணாருல்ல, நானா தேசத்திலையும் அந்த சுவாமியுடைய பிரிவையும் தான் தெரிவித்த விஷயங்களை பல பேருக்கு பரப்புறதையும் ரொம்ப சமந்தா இருக்கேன். என்ன சொன்னாலும் இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப தெரியாது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவர் வந்து அது லைட் சரியில்லை, எல்லா கலையிலையும் அப்படின்னு தெரியும். அந்த மீட்டிங்ல என்னென்ன குரல் இருக்குமோ அது நாங்க பேக் வாங்கி நமக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ சொல்லிட்டு அவர் வந்து அதை ஆஃப் பண்ணி இதை ஆஃப் பண்ணி சொன்னேன். அவன் எல்லாருமே ரொம்ப சுவாமியுடைய தனி சுவாமியுடைய பெருமையை சொன்னாலும் இருந்தான். சுவாமியுடைய பெருமையும் சொல்லி நானா தேசத்தையும் உபன்யாசம் பண்ண முடியாத
இவ்வளவு இடத்துல இத்தனை பேரை கூட்டி வச்சு இந்த வீட்டில் ஜாமக்குள்ள பண்ணா நான் கேட்கறது 1000 எல்லாம் எனக்கு நான் ஆசை வந்து 10 பேசி எனக்கு தெரியாது 10 பேசி அவன் பேக் பண்ணிக்கலாம் சொல்றேன் வீட்டுல கேட்கறதுக்கே ஆள் இல்லாம வந்து ஏற்பாடு பண்றதே அதான் அப்படின்னு நான் என் வந்து முடிவு போயிருக்கேன். கடைசியில பார்த்தா அவனும் 50 லட்சமா விற்கம் பண்ணிட்டான். அந்த எவ்வளவு வச்சிருக்கான்னு கை செஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு நாள் பண்ணது கஷ்டம். இத்தனை வருஷமா பண்ணி அவனுக்கு சகசங்க ஜாலியா ஆயிருக்கு. அந்த கம்பெனிகள் அவருக்கு பாசமான குழந்தை அவனுக்கு அவங்க இந்தியாவுக்கு பணிபுரியும் எல்லாம் தெரியும். அவனுக்கும் எல்லாரும் வாழ்க்கை ஏற்பட்டு எல்லாம் காரணம். அதாவது சாசனம் சொல்றது 8 கண் யாரு 3 கண்ணுடைய யாரு 1000 கண்ணுடைய யாரு கலாட்சம் இல்லாமல் பிரயோஜனம் கிடையாது. அதான் ஸ்லோகம் சாச்சார். இப்ப ஏகே குரு திருஷ்டியான்னு அதான் அதே ஸ்லோகம் தான். துவாபியாமாபி திஸ்ருபிஹி அஷ்டாபிஹி சஹஸ்ரேனாபி அதுதான். அந்த ஆச்சாரியர்களுடைய நினைச்சுட்டு அந்த உற்சவத்தை பண்ணிட்டு அந்த ஆளுக்கு இருபது அப்படி ஏதாவது சொன்னாலும் சரி இவருக்கு ஆழ்வாரம் சரி சிஷன் श्रीमदे श्री लक्ष्मी सुमदेव बालगा सेवक श्री गुरुदेव श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः. श्रीमदे श्री गुरुदेव श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः. श्रीमदे वात्सश्री कृष्णमार्य महादेशिकाय नमः. अस्मद् गुरु परंपराय नमः. ரொம்ப மகோன்னதமாக முதல்ல இது எப்படி நடத்தலாம் என்ன மாதிரி நடத்தலாம்ன்றதாக யோசிச்சிருந்த பொழுது எந்த விதமான ஒரு எலியெலும்பன்னு சொல்லுவா. அடிக்கடி சாஸ்திரஞர்கள்லாம் தங்களை பத்தி சொல்லிக்கும் பொழுது மகான்கள் பெரியோர்கள் கூட அதை சொல்லிப்பான். ஆனா உண்மையிலேயே எதுக்கும் அருகதை இல்லாத ஒருத்தன் இண்டிவிஜுவலா சில காரியங்கள் பண்ணும் பொழுது அது நிறைய சவால்கள் அதில் எதிர்கொள்ள வேண்டி வரும். பல காரியங்கள் அடியன் பண்ணும் பொழுது உலகம் அதை சரியான பார்வையில புரிந்து கொள்ளாததுனால பல விமர்சனங்கள் ஏற்படும். ஆனா என்னைக்குமே அதை பத்தி அடியன் கவலைப்பட்டது கிடையாது. அதையும் நான் சொல்றேன், அதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா புரிஞ்சுப்பா, புரிஞ்சுக்கிட்டாலும் அது எங்களுக்கு தேவையில்லை அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு போறோம். அதனால அதை பத்தி நாம விசாரம் பண்ண வேண்டாம். ரெண்டு விதமாவும் நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பஷ்யத்து பரேஷு தோஷா சுவாமி தேசிகன் எடுக்கிறாரு. அந்த மாதிரி மகான்களுக்கே அது போல பிரச்சனைகள் வருது. நிரவதி குணகிராமே ராமே அப்படின்னாரு. இந்த உலகெல்லாம் ராமணிய தோஷம் சொல்றது நீ நானே எந்த மாத்திரம்னார் தேசிகன். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறது. இருந்தாலும் சில காரியங்களை இந்த ஜெனரேஷனுக்கு நாம எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னா இதுதான் ஒரு வழி என்பதாக ஏற்படுத்தணும். எல்லாருமே முடியாது முடியாது இது பிரச்சனை, இது இப்ப எப்படி நினைச்சு பாடோ தெரியல அப்படின்னு விட்டுட்டா அது கடைசியில போய் சேர்றது கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களை ஓப்பனா நான் சில விஷயங்கள் சொல்றேன். அந்த சுவாமியாடி இருக்க 3 நிமிஷம் அலாட் பண்ணிருக்கேன். இன்ஜிமோடேஷன் 2 நிமிஷமா ரைட் ஓகே. இன்ஜிமோடேஷன் காலத்துல பத்திரிகா சேனல் என்பது கம்யூனிகேஷன். இன்னைக்கு அபார்ட் ஃப்ரம் த பத்திரிகைன்றது கம்யூனிகேஷன்.
இன்னைக்கு பத்திரிகையை தவிர்த்து மத்த எல்லா கம்யூனிகேஷன்ல வந்து இன்னைக்கு புஸ்தகம் வாசிக்கிறவா கிடையாது. புஸ்தகத்தை இப்ப இந்த ஐஷங்கருடையதான திருநட்சத்திரத்தை உத்தேசித்து ஒரு சாதனையில் போட்டோம்னா எத்தனை பேரால புஸ்தகம் பார்க்க முடியும்? ஐஷங்கருடைய சப்ததி மலரே நிஜமபிரியா அப்படின்னு இருந்து சதாபிஷேக மலர் இருந்து இந்த ஐஷங்கருடைய சட்சத்துமூர்த்தி மலர் இருக்கு. யார் வாங்குறா? யார் அதை படிக்க போறா? படிக்கிறது இல்லை. ஆனால் மக்கள் ஒரு சில பேர் அதை படிக்கிற ஆசையில இருக்கிறவா படிக்கணும். மற்றவர்கள் அதை பிரச்சாரத்திலேயே கொண்டு வரணும். நேற்றைய தினம் என்ன முந்தானேத்து அப்படின்னா நம்ம பெருக்கரண சுவாமியுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம். பெருக்கரண சுவாமியுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு இதே மாதிரி நம்முடைய சரண் சேவகர்கள் ஆன்லைன்ல சரண் சத்சங்களை பெருக்கரண சுவாமி வியாக்கியானத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து உபன்யாசம் பண்ணிருக்கு. அது யூடியூப்ல வந்திருக்கு. அது சரசா நடந்தலையே தவிர்த்து கிட்டத்தட்ட 15 பேர் உபன்யாசம் பண்ணிருக்கா. பெருக்கரண சுவாமியுடைய வியாக்கியானத்துல இருக்கிறது மட்டும்தான். ஒவ்வொருத்தர் ஒரு ஆர்டிகல், ஏதோ ஒரு ஆர்டிகல் எடுத்துக்கணும், ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கணும். ஒருத்தர் ராமாயண சுதா சொன்னார், ஒருத்தர் அகோபிலக்ஷேத்திர மகாத்மியம் சொன்னார், ஒருத்தர் துலாகாவி மகாத்மியம் சொன்னார், ஒருத்தர் சுவாமி சாதிச்சிருக்கக்கூடிய உபன்யாச மஞ்சரில இருந்து 2 ஸ்லோகங்கள் எடுத்து சொன்னார். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை இப்ப அடியன் வந்து கூடிய வரைக்கும் அடியன் இடத்துல காலக்ஷேபம் பண்றவாளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடியோல ஆன்லைன்ல வந்தா மட்டும்தான் காலக்ஷேபம் வச்சுக்கிறது. ஆன்லைன் தான் அர்த்தம். வீடியோ ஆன்ல இருக்கணும், அதை நேர பார்க்கணும். யார் இருக்கா, யார் உட்கார்ந்து இருக்கா, யார் நெத்திக்கிட்டு இருக்கா, யார் சொரூபத்தோடு இருக்கா, யார் சேர்ல உட்கார்ந்து காலாட்டின்னு இருக்கா, இது தெரியணும். அது தெரியலன்னா இல்லைன்னா இல்ல. ஏன்னா இன்னைக்கு பெரியவர்கள் மகான்கள் சௌலபியத்தினால என்ன பண்ணிருக்கா, நிறைய அதை டைல்யூட் பண்ணிட்டான். டைல்யூட் பண்ணின பிறகும் நாம அதை இன்னும் டேக் ஃபார் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா அது ஓவரா போயிடுறது. யாரு சிஷ்யன், யார் உட்கார்ந்து இருக்கான், என்ன கேட்கறான்னு கூட தெரியுது. அது ஏற்கனவே ஏபிஎன் முரட்டு ஆசாமின்னு பேர் வந்து அதை பத்தி கவலை இல்லை. யார் உட்கார்ந்து கேட்கிறாளோ அவளுக்கு எந்த அளவுக்கு விஷயங்களை புரிய வைக்க முடியும் என்பதை இன்னைக்கு இந்த கோஷ்டியில அடியர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணவா இந்த சுவாமிகளுடைய திருவிழாரத்துல சமர்ப்பிச்சிருக்கா. அது அடியனுக்கு பெருமதா. இப்படி காலக்ஷேபம் பண்ணினா எப்படி, அதை எப்படி நாம புரிஞ்சுட்டு வெளிப்படுத்த முடியும்? அது மகான்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூத்திரமா இருக்கணும். அது அவளுதான ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்றது இருக்கணும். பிரசாத பரமோநாசோ மமகேகம் உபாகத்தோன்னு அங்க வரவேற்றார் எல்லாரையும். இங்க எல்லாமே பகுவச்சனம். பிரசாத பரமே நாதாகா மமகேகம் உபாகதாக தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவினான்னு மாலாகரருடைய திருமாளிகைக்கு, திருமாளிகைன்னு பேர் எப்ப பெருமாள் வந்ததுனால அது குடிசைதான். அது வெள்ள மழை பெஞ்சா உள்ள தண்ணீர் அதிகமா வரும். அந்த மாதிரி குடிசை அது பியூட்டிஃபுல்லான டெக்னாலஜி. அது வெளியில மழையை காட்டுல உள்ளுக்குள்ள டிஎம்சி தண்ணீர் அதிகமா உள்ள போகணும். அந்த மாதிரி குடிசைக்குள்ள வந்த கிருஷ்ணனை பலராமனை வரவேற்றார் அப்படின்னு சொல்றாலும் அந்த மாதிரி மாலாகரருடையதான அந்த குடிசைக்கு கிருஷ்ணனும் பலராமன் நெடுந்தருவே சென்றவர்கள் நான் இருந்த முடுக்கு தெரு தேடி வந்தனரேன்னு எங்கேயோ ராஜபாட்டையில போறவா வந்தா மாதிரி இன்னைக்கு இத்தனை ஸ்ரீவைஷ்ணவாள் இத்தனை பாகவதத்தவாள் வந்து இந்த கிரகத்தை அனுகிரகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா அதை விட வில்லிவன சிவர் ஐஷியனுடைய கிருபா கடாட்சத்திற்கு வேறு என்ன அத்தாட்சியம்? அந்த ஐஷியனுடைய திருவிழாரத்துல ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பித்தவனுடைய ஐஷங்கர்கிட்ட சரணாகதி போறேன். ஓசை ஐஷங்கருக்கு என் பேர்ல கொஞ்சம் கோபம், உனக்கு என்கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும்னு உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லையே என்ன நீ சொல்ற வந்து உனக்கு உங்க சுவாமி கிட்ட உனக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம்னாரு. ஆமா, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பண்ணிட்டேன்னு? எங்க சுவாமி ஐஷங்கர்கிட்ட தான் பண்ணிக்கணும்னு சொன்னார், அதனால பண்ணிட்டேன்னு. ஐஷங்கருக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அயோக்கியன் எப்படி சொல்றான் பாரு, எப்படி சொல்றான் பாரு, ஐஷங்கர்கிட்ட தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடாதா அப்படின்ட்டாரு. அதுதான் அடியனுக்கு உத்தேசம். அப்படித்தான் வந்திருக்கேன், ஆனா ஐஷங்கர் கேட்டது அதனால சொல்றேன் அப்படின்னு. ஐஷங்கர் ரொம்ப ரசிச்சேன். அது பல இடங்கள்ல உபன்யாசம் பண்ண சொல்லி என் உபன்யாசத்துல தப்பு கண்டுபிடிச்ச ஐஷங்கர் சாய்ப்பார். அது ரொம்ப விசேஷம். இந்த சங்கர மடத்துல ஐஷங்கர் என்ன சுவாகர பத்திரிகை அடியை போய் வாசிச்சேன். ஒரு பிரயோகம் ஏடாகூடமா பண்ணிட்டேன். ஏந்திரா அது பிரயோகம் ஆரிஷம் ஆரிஷமா எழுதுறது நீ ஆரிஷம் பிரயோகம் பண்ண பரிசு சொல்றியா, எங்க திரும்பி சொல்லு அப்படின்னு. அரை மணி நேரம் சுவாகர பத்திரிகையில சர்ச்சை. எதிராக 1000 பேர் உட்காந்து இருக்கான் இந்த மூல சங்கர மடத்துல. அந்த அரை மணி நேரம் அது என்ன ஆரிஷம் இதுவரை எப்படி சொல்லுதான்ட்டு. அப்புறம் ஏதோ சமாளிச்சு எல்லாம் பண்ண அவனுக்கு ஒரு 100 ரூபாய் சம்மானம் பண்றான். அதான் ஐஷங்கருடைய தானே விஷயம். அதுக்காக சொல்றேன், அதை உடனே ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐஷங்கருடைய தானே கிருப்பாடி எனக்கு கிடைச்சது. நங்கநல்லூர்ல ஐஷங்கர் சாதுர்மாசத்துல எடுத்துட்டு ஸ்ரீபாஷ காலக்ஷம் நடந்துட்டு இருக்கு. உள்ள ரூம்ல கதவு சாத்திட்டு கோவிந்தன் அப்புறம் வந்து பாஷ்யம் இவாளெல்லாம் காலக்ஷம் பண்ணிட்டு இருக்கான். அது ஏதோ ப்ரூஃப் எடுத்துன்னு போறேன். ரூம் வாசல நிக்க வச்சிட்டாரு, வேற எங்கேயும் ஒரு தேசியம் அடியை நிக்க வச்சார். அப்படி இப்படி நேரில் ஆயிடுது. ஐஷங்கர் யாரா வாசல் நிக்கிறதுன்னு. இந்த மாதிரி வந்து அனந்தபுரம் வந்திருக்காங்க. ஏண்டா அவன் உள்ள வந்தாரு. நான் போனேன், காலக்ஷம் வாங்கிட்டு. ஏண்டா நீ காலக்ஷம் பண்றோம் தானடா, அவங்க சுவாமிகிட்ட காலக்ஷம் வாங்கிட்டு இருந்தோ இல்லையோடா, நீ ஏண்டா உள்ள வரல அப்படின்னு.
எப்படி நாம டக்குன்னு உள்ள போக முடியும்? சேவிச்சுட்டு உட்கார்றாங்க, உட்கார்ந்தோம். அப்ப கரெக்டா லகு பூர்வபக்ஷம் ஆயிடுது, சுவாமி சாதிக்கிறார், ஐசங்கர் சாதிச்சிருக்காரு. அப்புறம் முடிச்சுக்காரு, என்ன உங்க சுவாமி சொல்ற மாதிரி சொல்றேன்னா இல்ல வேற மாதிரி சொல்றேன்னா? எப்படி கொக்கி போடுவார், எப்படி எப்படி சொல்றது? ஐசங்கர் சும்மா சொல்ற, நீ உனக்கு அவர் சொன்னாதான் பிடிக்கும், நான் சொன்னேன் கம்பல்சன் வந்து உட்காந்துட்டேன். அதான் ஒரு ரசனை, அதாவது ஒரு வாஞ்சையினுடையதான அதிசயித்தமானது ஒரு வெளிப்பாடு. அந்த மாதிரி ஐசங்கர் அனுகிரகம் பண்ணியிருக்க. அவருடையதான திருவடிவாரத்துல ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பிச்சதுனால நிருசம்மனுடையதான சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கொண்டாடுறதுக்கு அடியனுக்கு தெரிந்த வழி இதுதான். ஒரே ஒரு குறை அடியனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, சத்யநாராயண எல்லாம் உபன்யாசம் பண்ணிச்சேன் அப்படின்னா நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். பெரியவாளா பேசினே இருப்பா, எங்க கிட்ட வரைச்ச டைம் குறைஞ்சுட்டே வரும். நான் ஒரு தடவை சிவசாங்காச்சார சுவாமிகிட்ட ரொம்ப கோச்சுட்டேன். நாங்கெல்லாம் சின்ன பசங்க, எங்களை சொல்ல விடாம நீங்களே சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? நாங்க ஏதோ பார்த்துன்னு வந்திருக்கோம், கட்சியில உங்களுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் உட்கார வச்சு எங்களுக்கு எழுப்பி நான் இந்த சம்பாவனைக்கா நாங்க வரோம், பெரியவா நடுவில் சொல்லி காமிச்சாதான் எங்களுக்கு சந்தோஷம் வரும்னு. அது பெருமாள் அனுகிரகத்தை நமக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரைச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றதுக்காகத்தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு டைம் பிக்ஸ்டு. அந்த டைம் அவளுக்கு மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் அந்த டயத்துக்குள்ள அவ பேசித்தான் ஆகணும். இன்னொருத்தர் அவ டயத்தை அதிக்கிரமிக்க கூடாது என்பதுல தீர்மானமா இருந்துதான் முதல்ல அடியனும் அமுதம் சுவாமியை சேர்ந்து முதல்ல நம்ம மயிலாப்பூர் தேசிகன் சன்னதியினுடைய 100வது கிரக நட்சத்திரம் தான் அந்த பேட்டர்ல ஆரம்பிச்சேன். எல்லா விதத்திலையும் சுகுப்தா வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமுதன் சுவாமி, அவரை வச்சுட்டுதான் பண்ணினோம். அதுக்கப்புறம் எங்களால எல்லா இடத்துலயும் அதை பண்ண முடியல. ஆனால் அதை இங்க பண்ணணும் அப்படின்றதாக ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ணிருக்கோம். இத்தனை மகனியர்கள் வந்து அடியனுடைய நிர்பந்தத்துல இத்தனை பேர் மகனியர்கள் வந்து இங்க ஆசீர்வாதம் பண்ணதுதான் ரொம்ப விசேஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அனுகிரக விசேஷமாக அடிய நினைச்சுண்டு தன்யோகம் தன்யோகம் புனఃப்புனர் தன்யா எது அத்தியச்ச தன்யோகம் 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 புனఃப்புனர் தன்யா எது அத்தியச்சமயா பிராப்தாக குருஷ்ட உற்சாகினோ ஜனாக என்பதாக சொல்லி அடியனும் இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தன்யவாதங்கள். விஷயங்களுடைய சீலியங்கள் அதெல்லாம் சொல்ற போது படிக்க வேண்டியது. அது இதுல மகோபலத்துல சேஃப்டியில சன்னியாசம் பண்ணி வச்சாச்சு. அந்த ஒரு 45 நிமிஷம் அந்த ஆழ்வாருக்கு அந்த இது கிடைச்சா மாதிரி அடியாருக்கு கிடைச்சது. இப்படிதான் அது மேல கூட்டு போயிட்டு தான் தெரியும். என்ன ஒரு அந்த ஒரு பாவம். அப்ப கேட்டான் நீ உட்காந்துருப்பாரு, இப்படிலாம் கேட்டான், எப்படி இருக்கும் நமக்கு, இப்படிலாம் அதோட இல்லை, அது இல்லை விஷயம். அதுக்கப்புறம் எப்ப சேவையாக எப்பெல்லாம் மடத்துல போய் சேர்க்கிறனோ அப்ப தமிழ்நாடு 4 பக்கத்துல இருந்து வெறும் அவர் கால பராமரிக்காக முகத்துல உனக்கு மட்டும் தான் சேர்த்தியில இது இல்லை, சேர்த்தி வந்த பாக்கி உனக்கு மட்டும் தான் கிடைச்சது, முகத்துல வேற கூட வெளியிடணும், உனக்கு மட்டும் தான் சேர்த்தியில தனியாகும். இப்படியே கேட்டு அதை அனுபவிப்பார். இப்படின்னா அங்க மேல கிருப்பையோட இருந்த அந்த மாதிரி ஐசங்கருடைய ஒரு அனுகிரகம் தான் எல்லா நபையும் மேல உட்காந்து ஒரு வைக்க பிடிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் அவருடைய ஒரு திருவடி தான். முன்னாடி சுவாமி எனக்கு கல்யாணம் ஆச்சாரியா கிடைச்சதும் அந்த ஐசங்கருடைய ஒரு கிருபா கடாக்குன்னா வெங்கடேஸ்வரர் இப்படி எல்லாம் எங்கிட்ட இருந்து உனக்கு விருப்பம் அப்படின்னு சாச்ச அதை நான் ரியலைஸ் பண்ணி சாப்பிட்டா தான் முன்னாடி சுவாமி எதிர்ப்பு இப்படி இந்த வைபவம் இந்த மாதிரி முடியாது. மாறாத சுவாமி அவர் ஒரு சோழனி கொண்ட ஒரு விஷயம் என்ன 50 வருஷமா விற்பனை பண்ணியிருக்கா அப்படின்னு 50 எப்படி அவருடைய ஆராதகரான மாணவர் பெரியவர்கள் ஆராதனை பண்றாரு. ஆனால் அவர் வாக்கிலே இருந்தது இன்னைக்கு 50 பிறப்பில் அவருக்கு பூர்த்தியாகி இன்னைக்கு 51 பிறகு தெரிஞ்சது எனக்கு. அதனால எல்லாரும் இது மாதிரி சில காலம் இது மாதிரி இந்த தம்பதிகளா இருந்து இது மாதிரி நிறைய சத்தாயம் பண்ணு பாவதால் அனுகிரகிக்கணும். அது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு பாசனம் பாடத்துக்கு இந்த அதுக்கப்புறம் வாழ்த்தணும் பாடி அதுக்கப்புறம் வாழ்த்தணும்.
அதுக்கப்புறம் வயது महादेशिकाय नमः।